வணக்கம். ஸ்ரீ சரஸ்வதி கிரீன் ஃபார்ம்ஸ், கொளிஞ்சாம்பாறை, பாலக்காடு மாவட்டம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸி மங்களா பாக்கு விதைப்பாக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. நம்ம ஃப்ரெண்டு ஜெகதீஷ் வந்து ஆனமலையிலேருந்து வாங்கிட்டு வந்தாரு. நல்ல வெரைட்டி. வந்து கொஞ்சம் அப்படி பெரிய காயாக இருந்தது. அப்படியே உங்களுக்கு வாட வச்சுருக்கிறேன். போடுறதுக்கு வேண்டியவங்களுக்கு நாத்தாங்கால் ரெடி ஆகிட்டு இருக்கு. நாத்தாங்கால் பார்த்தீங்கன்னா, இங்கே தோப்பில் தான் உங்களுக்கு சுற்றியும் வாழையெல்லாம் இருக்குது. வீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு இடத்த வந்து நல்லா ப்ரஷ் கட்டர் அடிச்சு விட்ருக்காங்க. அடிச்சுட்டு உங்களுக்கு இதையே மம்டியில் நல்லா கொத்தி விட்டு சாணியெல்லாம் போட்டு பாவலான் இருக்கிறேன். ஒரு எளிய முறை உங்களுக்கு நாற்று வாங்க போனால் 30 ரூபா சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியாது நாற்று. அது போக உங்களுக்கு செலவும் கூடுதல். எனக்கு ஒரு 300 கொட்டை பாவை இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கொட்டைகளெல்லாம் எடுத்து ட்ரம்மில் போட்டிருக்கேன். பாக்கு கொட்டைகளெல்லாம் எடுத்தாச்சு ட்ரம்மில். அப்படியே பாவை போகிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ரெடி. நாத்தாங்கால் நல்லா கொத்தி விட போகிறேன் உங்களுக்கு. கொத்திட்டு சாணி போடணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா கொத்தி விட்டேன். இதற்கும் கூடி கொத்தணும். ஏகദേശம் கொத்தி விட்டு உங்களுக்கு கொஞ்சம் நீ சாணி போடணும். இது பார்த்தீங்கன்னா குப்பை தொழு உரம், மக்கிய தொழு உரம் ரெடியாக இருக்குது உங்களுக்கு. உள்ளே போடணும். பார்த்தீங்கன்னா கொட்டிட்டோம் உங்களுக்கு. இது நல்லா கலக்கி விடணும். இது பார்த்திங்கன்னா நல்லா நம்டியால் இலக்கி விட்டேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா மணல் வந்து வாய்க்கால் தண்ணி வரும், கெனால் தண்ணி. அந்த வந்த தாரியிலே மணல் இருந்தது. ப்ரீ பிளான்டாக பிடிச்சி வச்சுருந்தோம். அதை எடுத்து கொண்டு போய் அது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு. நான் வண்டியில் எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா மணல் ரெடி. நாத்தாங்கல்ல போட்டு கலக்கணும் உங்களுக்கு. நாத்தாங்கால் ரெடி. மணல் மேலே பரப்பி விட்ருக்கோம் உங்களுக்கு. இந்த பார்க்க அப்படியே உள்ள ஒரு 2 இன்ச்சு வச்சு ஃபுல்லாக பாய் விட்டுலான் இருக்கேன் உங்களுக்கு. கொட்டை பாவரில் வச்சு இன்னொரு தொழில்நுட்பங்க. இல்லைன்னா உங்களுக்கு பெரியதில் வந்து உங்களுக்கு முளை தெரியும். பார்த்தீங்களா, இது அப்படியே நம்ம நெட்டி மண்ணை போட்டு மூடி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரியறதில்லை. இப்போ என்ன பண்ணலாம் உங்களுக்கு, பறிச்சுட்டு இப்படி படுக்குவதில் நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு. முடிச்சிடும். பவரில் பார்த்தா சின்ன தொழில்நுட்பங்க. இந்த தலைப்பு மேலே வச்சு இப்படியே பாவிடலாம். இது பார்த்திங்கன்னா தெரியல எனக்கு, அதனால் இப்படி குப்பரக்கா போட்டு மேலே மண்ணை போட்டு விட்டால் போதும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாவியாச்சு உங்களுக்கு. அதுக்கு மேலே நம்ம இந்த சாணி குப்பை கூட கொஞ்சம் கொண்டு வந்திருக்கு. போட்டு நல்லா இலக்கி விட்டுலாம். மேலே தூவி விட்டாலும் போதும் உங்களுக்கு. அப்படியே ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு 1 மணிக்கூர் வேலை கம்ப்ளீட்டாக வேலை முடிச்சுது. என்னோட சின்ன ஒரு தொழில்நுட்பம் தான். நம்மளே நாற்று பாவி செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம இன்றாக விவசாயியாக போய் நர்சரியில் வாங்குவோம். ரேட்டும் கூட 30-35 ரூபா வரும். இது ஒரு 10 ரூபா தான் செலவு. நம்ம கண்ணு முன்னால் பார்த்து பாவி நம்ம தேவை இருக்கும்போது எடுத்து நட்டுக்கலாம் உங்களுக்கு. நம்ம எப்போவுமே மழை டைமில் போய் நாற்று தொழாவும் கிடைக்காது. ஏதாச்சும் ஒரு நர்சரியில் போய் உங்களுக்கு இன்னும் இங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க, கேரளா கராராசு. போட்டுட்டு பின்ன 2வது காய் வரல, பிஞ்சில் முளைச்சிட்டாங்களா, மூத்த போட்டாங்களான்னு தெரியாது. இது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் உங்களுக்கு. பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல தரமான நாற்றுக்கள் நம்ம தேவையில்லும் போது எடுத்து வச்சுக்கலாம். இது முளைச்ச பிறகு நம்ம கவரில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு.